ஸோ நம்ம எல்லாருமே ஒரு பொண்ணு மேலே மேடாக க்ரஷ்ஷாக இருப்போம். அந்த பொண்ணு நம்மகிட்ட பேசினாலே நம்ம வயிற்றுலனா பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நர்வஸான ஃபீலிங், ஒரு வேர்க்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஃபீலிங். அது க்ரஷ் இருக்கவங்களுக்கு தெரியும். சில பேர் செலிபிரிட்டி க்ரஷ்ஷாக வச்சிருப்பாங்க, அவங்கள பற்றி நான் அது ஒரே ஒரு பொண்ணு தான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி பசங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு குட் நியூஸாக கூட இருக்கலாம். உங்கள் க்ரஷ்க்கு உங்களுக்கு திருப்பி பிடிக்கிறதுக்கான 5 சைன்ஸ் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ 3rd 4thலாம் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் 1 சைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுறான். ஆமாம், ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுறது பொண்ணுங்க வழக்கமாக பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப ஃபியூ பீப்புளுக்கு தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பொண்ணுங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் மூவ் வந்து பசங்க தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் அவங்க பொண்ணுங்க பசங்க ஆல்ஃபா மாதிரி ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்தால் அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க டாமினேட்டாக இருக்கணும். ஸோ அதையும் விட்டுட்டு உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கூடா, புரிஞ்சுக்கூடா, அந்த பொண்ணுக்கு நீ வேணும். இப்போ வச்சு பிளைண்டாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறாதீங்க. ஏன்னா பொண்ணுங்க வந்து டீச்சர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் கேட்குற மாதிரி கூட என்ன மெசேஜ் அனுப்புறான்றது பாருங்கள். சும்மா தேவையில்லாமல் ஒரு காம்ப்ளிமெண்ட் மெசேஜோ அப்படிலாம் வந்துச்சுன்னா ஷோராக அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே க்ரஷ் இருக்குது. பட் ஆனால் நார்மலாக மச்சான் இதில் என்னடா டவுட் அப்படின்னு மச்சான் போட்டு பேசுறது, மச்சி போட்டு பேசுறது, அதெல்லாம் வந்து நார்மலுங்க. டீச்சர் கூட டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, சார் இந்த இதில் எனக்கு டவுட் இருக்குன்ட்டு. வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு 15 year old 16 year old இருந்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் பார்க்க தெரியும், க்ரஷ் மாதிரி பேசுகிறதுக்கும் நார்மலாக பேசுகிறதுக்கும். ரெண்டாவது சைன், அவள் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட செமையாக மிங்கிள் ஆகிறா. அதாச்சும் ரொம்ப உங்கள் அளவுக்கு க்ளோஸாகவே மிங்கிள் ஆகிறா. திடீர்னு ஏன்டா இந்த பொண்ணை கிட்ட இப்படி வந்து பேசுன்னு தெரியல, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவளுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தவங்க. ஏன்னா வந்து உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்கள் குரூப்பில் மிங்கிள் ஆகணும், உங்களை அடிக்கடி பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸாக இருக்கும். அது இன்னொன்று இருக்குது, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறேன்னா அதுவும் ஒரு நல்ல சைன் தான். ஏன்னா வந்து உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணணும், அதே மாதிரி உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டே ஃப்ளர்ட் பண்ணணும். இல்லைனா அது வெறும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டனா உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்குது, உங்களை மதிக்க கூட இல்லை. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு லுக்ஸ் உங்களுக்கு விட கம்மியாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அவளுக்கு உங்கள் மேலே தான் க்ரஷ் இருக்குது. உங்களை பொசசிவ் ஆக்கி வச்சு பார்க்கணும்னு ட்ரை பண்ணுறா. எனக்கு உன் மேலே க்ரஷ் இருக்குது, உனக்கு எம்எல் இருக்கான்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் பண்ணுறது. அதுக்கு நான் பொசசிவ் வாய்ப்பே கவிதை பிடிச்சிடாதீங்க, அப்படிலாம் பண்ணவே கூடாது. மேன் மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு போங்க. அப்போ வந்து அவளே லைட்டாக பேச ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி நீங்கள் பாட்டு போயிடணும். அதுக்கப்புறம் திங்ஸ் ஹேப்பன். அவளோட ஹேர் எல்லாம் அவங்ககிட்ட இருக்க பொருளை தடவருதுன்னு இந்த சென்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லிக்கலாம். விளையாடுறது. சில பொண்ணுங்க வந்து எப்பயுமே க்ரஷ்ஷாக இருக்குன்னா அவங்களுக்கு நர்வஸ்னஸில் என்ன பண்ணுறது தெரியாது. சப்கான்ஷியஸ்லி அவங்க வந்து உங்களை பண்ணுறதா நெக்ஸ்ட் இந்த மாதிரி அவங்க கையை எப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏதாச்சும் பொண்ணுங்க, அதை விட்டால் முடி எப்படி சுருட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆப்வியஸ் சைன்ஸுங்க. நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. பட் ஆனால் இது ஆப்வியஸ் சைனுங்க. நம்பர் 4, திங்ஸ் ஆர் ஹீட்டிங் அப். ஆமாம், இப்போ ஒரு பொண்ணு உங்ககிட்ட சுற்றி வந்துட்டு இருக்கும்போது எப்பயுமே அவளோட லிப்ஸு வெட்டாகவே இருந்துச்சு, அடிக்கடி வெட் பண்ணிகிட்டே இருக்கா, இல்லை லிப்ஸை கடிச்சிட்டே இருக்கா அப்படின்னும் போது கன்ஃபார்மாக அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு கிஸ் பண்ணுங்க. ஆமாம், இந்த சைன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு இது பண்ணால் சும்மா ஒரு பொண்ணு வந்து லிப்ஸ் ட்ரையாக இருக்குன்னு கூட லிப் பாம் போட்டு வெட் பண்ணிட்டு இருக்கலாம். அது இல்லை, இந்த சைன்ஸ் எல்லாம் ஒரு 2-3 இருந்துட்டு அதுக்கப்புறம் இது இருக்குன்னா கன்ஃபார்மாக அந்த பொண்ணுக்கு நீங்கள் வேணும். நீங்கள் மூவுக்கு போகலாங்க, கன்ஃபார்மாக போகலாம். ஆக்வர்ட் ரிஜெக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணால் 2 ஸ்டெப்பு கிட்ட போகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 1 feet 2 feet கேப்புக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா பண்ணுங்க. எப்படி பண்ணுன்றது நான் சொல்லித்தரணும் அவசியம் இல்லை, அதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. நம்பர் 5, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும் பசங்களுக்கு, கார்டாக. பட் அது ஒரு ஆப்வியஸ் சைன். இப்போ வந்து மற்ற பசங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பா, நல்லா தான் பேசிகிட்டு இருப்பா, யார் வந்துட்டு போனாலும் கவலையாக நல்லா தான் பேசிகிட்டு இருப்பா, உங்ககிட்ட சூப்பராக பேசிகிட்டு இருப்பா, கான்வர்சேஷன் நல்லா சுட போயிட்டுருக்கோம். அப்போ வந்துட்டு யாராச்சும் அந்த சைடு பப்ளிக்கோ யாராச்சும் கிளாஸ் ரூம்குள்ளே வந்தாங்களோ, யாரோ ஒருத்தவங்க அந்த சைடு வந்தாங்க, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசுறது அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன் ஆமாம் அப்படின்ற மாதிரி இந்த சைடு உங்களுக்கு யாருன்னே தெரியாத மாதிரி கண்டுக்காமல் போயிடுவா. ஸோ அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கும் இவனுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி போகுதுன்றது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, நம்மளை கலாச்சிடக்கூடாது, தெரிஞ்சு நம்மளை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு பண்ணுறது தான். மற்ற பசங்கிட்டலாம் பேசும்போது யார் வந்தாலும் பேசிகிட்டு இருப்பா. ஏன்னா வந்து மற்றவங்க ஜட்ஜ் பண்ணாலும் கவலை இல்லை, ஏன்னா இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனால் உங்களை வச்சு பண்ணும்போது ஹர்ட் ஆகும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வெளியே தெரிஞ்சிட போகுது அப்படின்றதுக்கு தான் பண்ணுறது. ஸோ மேக் சென்ஸில். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, 4 பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு நாடி நம்மள வெளியே அடுத்த வீடியோ போகிறதுக்கு. ஸோ தேங்க்யூ. பவதேஷ் சைனிங் ஆஃப்.